எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேரம் காக்க வச்சதுக்காக நீங்கள் மன்னிக்கணும் முதலே சொல்லிக்கிறேன். இப்போ சமீபத்தில் தான் சிஎம் வந்து ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னாங்க. பிரச்சனைலாம் சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நெருங்கிடுச்சு. முஸ்லீம் அமைப்புகளும் கமல்ஹாசன் தரப்பும் இப்போ நேரில் சந்தித்து பேசினாங்கன்னா படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்பு பிரைட்டாக இருக்குது. அதே இப்போ செய்தி. அண்ணா நீங்கள் பேச ரெடியாக இருக்கீங்களா? முஸ்லீம் அமைப்பு சார்பில் நாங்கள் எப்போவுமே தயாராக தாங்க இருக்கிறோம். இப்போ அந்த அமைப்பு ரெடி ஆனாங்கன்னா நம்ம பார்த்து நேராக போய் கோர்ட்டில் மீட் பண்ணி இதை பேசிட்டு சீக்கிரமாக படம் ரிலீஸ் ஆனதுக்கு ஏற்பாடு பண்ணலாம். இந்த சந்தர்ப்பத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தலைவி அவர்களுக்கு சினிமா சம்பந்தப்பட்ட அனைவரும் சார்பிலையும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். எல்லா தரப்பினரும் இதில் வந்து நடிகர்கள் மட்டும் இல்லை, நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருடைய சார்பிலையும் ஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் இண்டஸ்ட்ரிக்காக அவங்களுக்கு மனமான நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா இந்த பிரச்சனைக்கு யார் எப்படி முடிய போகுதுன்னு தெரியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் போய் பேச வேண்டும், சினிமா இண்டஸ்ட்ரி சார்பாக பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது அவர்கள் இந்த செய்தியை சொன்னது மிக்க மகிழ்ச்சி. I would like to take this opportunity to thank the Honorable Chief Minister of Tamil Nadu for making and facilitating and opening an avenue to facilitate the release of the film Vishwarupam, which has been wonderful news to the whole industry. On behalf of the whole industry, I really would like to thank her from the bottom of our hearts. நீதிமன்றம் மூலமா ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க வேண்டிய நேரத்துல கடைசி நேரத்துல சிஎம் இப்படி சொல்லிருக்காங்க. நீதிமன்றம் மூலமா ஒரு நல்ல கேள்வி பதில் வேண்டாங்கண்ணா. ஏன்னா அதுக்கு விளக்கம் வந்து சிஎம் ரொம்ப அழகாக, ரொம்ப தெளிவாக எல்லா வித் லாஜிஸ்டிக் வித் ஆல் எவ்ரிதிங் ஷி ஹஸ் given the right answer. I said அதுவே உங்களுக்கு பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா புரியும். பாதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு அமைப்பு இது மாதிரி இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு விளக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்க கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஒவ்வொரு பதிலுக்கும் முதலமைச்சர் வந்து நல்ல தெளிவா அதை ஒரு தடவை ஃபுல்லா கேட்டீங்க. உங்களுக்கு அதில் புரியாது. நாங்கள் இப்போதான் பார்த்துட்டு கீழே வரோம். நாங்கள் கமல் சாருக்காக, அவருக்காக, அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அவர் பாடுபட்டு இவ்வளோ வருஷம் அவர் இருந்ததுக்காக நாங்கள் எல்லாருமே எப்போ அவர் பின்னாடி இருப்போம். இந்த சமயத்தில் வந்து அவர் ஊரில் இல்லைன்னா கூட நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு என்ன செய்ய முடியும், அவர் எப்படி இந்த விஸ்வரூபத்தை வெளியே கொண்டு வர முடியுங்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் மீட் பண்ணோம். இந்த நல்ல செய்தி கேட்டோன்னா நாங்கள் ரொம்ப மனசு திருப்தியோட வீட்டுக்கு போகிறோம். ஸோ முதலமைச்சருக்கு எங்கள் எல்லா அமைப்பின் சார்பாகவும் கமல்ஹாசன் குடும்பத்தார் முதல் நன்றி சொல்லிக்கிறோம். சார் அவங்க ஏற்கனவே பேசிட்டாங்க நேற்று கமல் சார் கூட. இன்னும் சில பேர் இன்னைக்கு பேச வேண்டியது இருக்கு. இனிமேல் தான் இப்போ போய் அது இனிமேல் தான் இது இப்போ தானே இல்லை நாங்களும் பேசுறதுக்கு ரெடியாக இருக்கிறோன்னு தான் இருந்தோம் கமல் சார் ஊருக்கு போனனால. பட் இப்போ அவங்களே பேசுங்க அப்படின்னு சிஎம் சொன்னனால கமல் சாருக்கு இப்போ அவர் தகவல் கொடுத்துருவாரு. அவர் பாம்பேலேருந்து வந்து நாங்கள் ரெடியாக இருக்கோம். அவங்களோட சேர்ந்து பேசணும்னா நான் கண்டிப்பாக போடுவோம். எஸ் ஐ வில் கமிங். ஐம் கமிங். எஸ் இப்போ அந்த மேட்டரை பேசாதீங்க தயவுசெய்து. கையெடுத்துக்க முடியும். வந்திருக்கோம். சாரிங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல அது வந்து நான் எப்பவுமே அவருக்கு ஆதரவாக நடிகர் சங்கம் இங்க இருக்கு, பெப்சி நான் இருக்கேன், டைரக்டர் யூனியன் இங்க இருக்கு, ஆதரவு கொடுக்கலன்ற நடிகர் சங்க தலைவர் டெல்லியில இருக்காரு. அவருக்கு சார்பா நீங்க என்னையே எடுத்துக்கங்க. சரிங்க சார். முடிஞ்சு முதல்ல எங்க கண்டிப்பா இல்ல நாங்க ரெடியா இருக்கோம் பேசுறதுக்கு. இப்ப கமல் சாரே பேசிட்டோன்னு முதலமைச்சர் சொன்னதுனால கண்டிப்பா அவர் நன்றி வணக்கம். Thank you. On behalf of the film fraternity, to thank the Honorable Chief Minister for paving a path to facilitate the release of Vishwarupam. We are all very happy, overjoyed at this, and we hope to see the speedy release of the film. There is news in the morning that the UP has banned your Hindi release. What is the status on that now? Will that be follow suit like Chennai or
could be a different story there. No, sir, we have no information on You seem to that. have better information than I do. You'll have to wait for any news. Thank you. Thank you very much, and we are sorry to have kept you waiting. அதாவது முதல்ல சொல்லும்போது ஒரு வார்த்தை விடுபட்டு போயிடுச்சு. அது என்னென்னா, தமிழக முதல்வர் வந்து அந்த 23 தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்த சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் அந்த இஸ்லாமிய இயக்கங்களின் கூட்டமைப்போடு தான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். அது வேறு யாரோட நினச்சிக்கலாம், இண்டிவிஜுவலாக நாளைக்கு யாராவது 2 பேர் தனியாக கிளம்பி வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறேன்றது இல்லை. முதல்வர் சொன்ன யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்களோ அவர்களோட தான் பேச்சுவார்த்தை. அதை தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்லுவாங்க. அது எனக்கு தெரியாது சார், கோச்சுக்கிறேன். சார் சொல்லுவார். 2 பேருமே சேர்ந்து நடத்துவோம். இல்லை நாங்கள் நடத்திட்டு அவங்க இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க ஒரு 4 மணிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. அவங்க எப்போ எங்ககிட்ட வர்றாங்கன்னு தெரியணும். நான் போகிறேன், நான் போய் பேசுகிறேன் நான் அவங்கக்கிட்ட. அதனால் எப்போன்றது உறுதியாக சொல்ல முடியாது. நான் தெரிஞ்ச உடனே சொல்கிறேன் கண்டிப்பாக. அவர்களுடைய கூட்டம் இன்றைக்கு இருக்குது. ஆமாம் கண்டிப்பாக. ஆமாம் நான் போகிறேன். இந்த சினிமா அமைப்புக்கு நான் இந்த குழுவில் இருக்கேன். நான் அந்த அமைப்பு வேறு, இந்த அமைப்பு வேறு. இங்கேருந்து நான் இவங்க சார்பாக இன்றைக்கி நான் போய் பேசிட்டு வரேன். இல்லை இல்லை நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது நான் தனிப்பட்ட முறையில், அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சரி பிரச்சனை வந்து ரொம்ப சென்சிட்டிவானது தான். ஆனால் ஒரு நீதிமன்றத்தை மீறி தனிநபர்கள் வந்து செயல்படுவது அது நல்லதில்லை. என்ன விஷயமாக இருக்கட்டும், என்ன அது இப்பவும் இருக்கும் பொழுது அவங்க அறிவுரை பண்ணியிருக்காங்க, அட்வைஸ். இதை விட ஒரு சிஎம்மோட அட்வைஸுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்கள், நீங்களே பாருங்கள். சிஎம் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, பேசுங்கன்ட்டாங்க. அப்புறம் நேற்று சார் வந்து கட்டுக் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். நேற்று ஈவினிங்கே நான் சொன்னேன். நேற்று ஈவினிங் ப்ரெஸ் மீட்டில் நான் சொன்னேன். நான் பேச்சுவார்த்தைக்கு நான் தயார், கட்டுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நான் அதை அவங்களுக்கு மென்ஷன் பண்ணேன். அவங்க இன்றைக்கி கூட்டத்தை ஏற்பாடு பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே ஸ்மூத் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் நம்ம அப்படி நடந்திருக்கலாமேன்னு அந்த அசம்சனுக்கு போகலாம். அதுதான் அந்த கிளாரிட்டிக்காகத்தான் இப்போ நான் வந்தேன். நான் அதாவது வேறு அமைப்புகள்னு சொல்லிட்டு, ஏன்னா யார் என்னன்னு தெரியாமல் உள்ளே வந்து இந்த திசை திருப்பிடக்கூடாதுன்றதுக்காக தான் முதல்வர் யாருடன் பேச்சுவார்த்தை நடத்த சொன்னாங்களோ அவங்களோட சொல்லியாச்சு. அவங்க இன்னைக்கு கூட்டம் போட்டிருக்காங்கன்னு சொன்னால 4 மணிக்கு கூட்டம் போட்டிருக்காங்க. பேச போகிறேன். இன்னைக்கு நான் போகிறேன், 4 மணிக்கு நான் போகிறேன். நான் மட்டும்தான் போகிறேன். நான் அவங்க அழைப்பு கொடுத்ததன் காரணத்தினால போகிறேன். இல்லை நான் மட்டும்தான் போகிறேன். நான் அதனால தான் இப்போ நான் பேசினேன். நான் அதுக்காகத்தான் இப்போ இந்த கிளாரிட்டியே சற்று நேரத்துக்கு முன்புன்னு சொன்னதுனால தான் இப்போ நாங்கள் பேச தயார், நான் போகிறேன்றதை சொல்கிறேன். நான் சார் இங்கிலீஷில் சொல்லிடுறேன். நிச்சயமாக தயாராக. ப்ளீஸ் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இங்கிலீஷ். May I have your attention, please? On behalf of Raj Kamal Films International and on behalf of Mr. Kamal Hassan, let me first thank our beloved Chief Minister for intervening in the issue at the right time. There has been a comment that there has been a delay. No, everything has to be done at the appropriate time, and I am very happy to see our Honorable Chief Minister has done it at the right time for the right problem. I must also inform everybody concerned here that we are prepared to hold talks with the 24 or 23 Muslim movement organizations directly or through their coordinator, and with the help of Mr. Amir, I am very confident that a satisfactory solution will be arrived at. And as our Honorable Chief Minister had conveyed in a press statement, the government of Tamil Nadu will facilitate a smooth release of a great movie and settle the troubling issue once and for all. I will repeat it. There has been a comment that there has been some delay
in the reaction of the government. I do not agree. I think our Honorable Chief Minister has taken the right decision at the right time to ease out the situation. We are fully convinced with the logic behind her decision to impose a ban, and she has now advised us to discuss this with the 24 organizations and sort out our differences, which with the help of Mr. Amir, we are very confident that it will be done smoothly, which will enable the government of Tamil Nadu to facilitate the smooth release of our movie Vishwarupa. So Mr. Kamal Hassan yesterday said you delete some portions, some objectionable parts in the movie. So has that work begun on that side? Once Mr. Kamal Hassan says it happens, it has already happened. So will you withdraw your case because the Chief Minister has said that Kamal Hassan first approached the court instead of the government? Now will you be willing to actually take back the case? For your information, there is no case of ours pending before the court. The case that is pending before the court is that by the government, and we can't withdraw government's case. Yes, so, first. No, that has been disposed of. The single judge has disposed it of. The government has gone on appeal, and that is struck down. There is no case pending from our side. The mediation going, mediation talks that will be taking place hopefully tomorrow or... No, today. Today, no. The other party is meeting at 4 o'clock. After that, you will be talking to... If they meet at 4 o'clock and if they conclude their meeting at 4:10, 4:11 we are willing to meet. You will be talking... கமல் சார் வரணுங்கிற அவசியம் இல்லைங்க. அவசியம் இருந்தால் நான் ஃபோன்லேயே அவர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்க முடியும். ஓரளவுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் தெளிவாக இருக்கோம். சரி சார் ஒரே விஷயம், இன்றைய தினம் இந்த பிரச்சனை முடிவடைந்து விட்டால் நாளை திரையரங்குகளில் படம் வெளியாகுமா? இந்த பிரச்சனை முடிவாகிவிட்டால் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நடப்போம். படம் ரிலீஸ் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னா பண்ணுவோம், இன்னும் 2 நாள் கழித்து பண்ணுங்கன்னா பண்ணுவோம். அரசாங்க ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது நடக்கிற காரியம் இல்லை. இல்லை அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை நினைவுபடுத்திக்கணும். முதல்ல டிஸ்மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஜட்ஜு ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாரு. இப்போ நீங்கள் கேட்டது அதுதான், நீங்கள் அமிகபுளாக பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு தாமதம் என்ற வார்த்தை வந்து இங்கிருந்து தான் ஏற்பட்டது. அந்த தாமதத்துக்கு நாங்கள் தான் காரணமே தவிர அவங்க யாரும் காரணம் இல்லை. அன்றைக்கே நம்ம பேசிட்டு சுமூகமாக முடிஞ்சிருக்கும். ஒரு 2 நாள் ஆயிடுச்சு. அன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறதுக்கு முன்னால் ஒரு நாள் நீங்கள் பேசிக்கங்கன்னு சொன்னாங்க. அதை ஒரு 2 நாள் கழித்து இப்போ நாங்கள் லேட்டாக எடுத்திருக்கோம். அதனால் சுமூகமாக முடிஞ்சிடும். இன்றைக்கு இரவு ஏதாவது செய்தி இருந்ததுன்னா சொல்கிறேன், நாளைக்கு முடிக்கிறோமா நாளை கழிச்சு முடிக்கிறோமான்னு. ரொம்ப ஃபர்தராக கேள்வி கேட்டிங்கன்னா ஆன்சர் இல்லை, கோச்சுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சுமூகமாக முடிக்கிறதுக்கான முயற்சி இருக்குது. ஐயா, எங்ககிட்ட வாபஸ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கேஸ் இல்லை. கேஸ் வந்து சர்க்கார் கேஸ் தான், கோர்ட்டை தான் சொல்கிறேன். Day before yesterday. How soon is it likely to be released? I said day before yesterday it is ready. It is releasing. It is already ready. Everything I'm is saying how soon will it be released? தெரியாது மேம். that is subject to the advice of the government. இல்லை We'll have Again, it depends on government. Will the film be shown to the government, sir? Will the film be shown to the government again? கண்டிப்பாக நம்ம இயக்குனர் சங்கத்தில் இது குறித்து பேசுவோம். Will the film be shown to the government? ரொம்ப நன்றி. Thank you very much.